Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ரைட் நம்பர்ஸ் இன் த blank spaces inside the flower petals so that the numbers in each petal add up to 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃப்ளவரில் வந்து பெட்டல்ஸ் இருக்கா, அந்த பெட்டல்ஸில் வந்து சம் ஸ்பேசஸ் எல்லாமே பிளாங்காக இருக்குது, நம்பர்ஸே இல்லாமல் ஜஸ்ட் டேஷ் இருக்குது. அதை தான் நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபில் பண்ணுற நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை ஆட் பண்ணுறப்போ 100 வரணும். ஓகேவா, ஆட் அப் பண்ணுறப்ப 100 வரணும். உங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துட்டாங்க, 45 + 55. ஸோ 45 + 55 என்ன வரும், 100 வரும். ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 30 + டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30யோட எந்த நம்பரை நம்ம ஆட் அப் பண்ணால் 100 வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 30க்கு அப்புறமா 100 வர வரைக்கும் 10 சொல்லிட்டே வாங்க. 40, 50, கரெக்டாக 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, அடிஷன் சிம்பிள் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா, 30யோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 100 வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10 ஆட் பண்ணிகிட்டே வரேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, 70 + 10 80, 80 + 10 90, 90 + 10 100. அப்போது நீங்கள் எத்தனை டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. கரெக்டாக 7 டென்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணால் நமக்கு 100 வருது. அப்போ இந்த டென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70. ஸோ 30யோட 70 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதா, 100 கிடைக்குது. ஓகேவா, இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான், இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 30யோட நம்ம 70 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு 30 60 இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இப்போ 60 இங்கே பாருங்கள், 60 இருக்குது. 60 என்ன பண்ணலாம், நீங்கள் தான் சொல்லணும். 60க்கு வந்து நம்ம 60க்கு அப்புறம் 100 வர வரைக்கும் 10 ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. 70 80 90 100. ஸோ இங்கே இப்போ 10 ஆட் பண்ணுங்க. 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40. அப்போ 60யோட 40 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதான், 100 கிடைக்குதான். அப்போ இந்த டேஷில் போயிட்டு நீங்கள் 40 போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் சம் வந்து 37 இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து 30 40 50 இருந்தால் நீங்கள் ஈஸியாக 10 பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அந்த ரவுண்டு அந்த ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்கிற மாதிரி நீங்கள் நம்பரை கொண்டு வந்துடுங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ 37 ஆஃப்டர் 38. அப்போ 37 + 1 38, 38 + 1 39, 39 + 1 40. இப்போ நமக்கு இங்கே 40 வந்துருச்சு, இந்த இடத்துல நமக்கு 40 வந்துருச்சு. அப்புறமா இப்போ நீங்கள் 10 ஆட் பண்ணுங்கள். 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, 70 + 10 80, 80 + 10 90, 90 + 10 100. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 10 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60. அதுக்கப்புறம் இந்த 1 செப்பரேட்டாக ஆட் பண்ணுங்க. 1 + 1 2, 2 + 1 3. ஸோ 60 + 3 என்ன வரும், 63. 63 வரும். அப்போ 37 + 63 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 100 கிடைக்கும்.
இன்னும் 2 சம்ஸ் சொல்லித்தரேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தெரியலனா திருப்பி திருப்பி வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டேஷ் ப்ளஸ் 81 வந்து 100 கேட்குறாங்க. இப்போது 81 இருக்குது, இதை நீங்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணணும். 0 ஒன்ஸ் பிளேஸில் 0 வர மாதிரி. அப்போ 81க்கு அப்புறம் ஒரு நம்பராக சொல்லுங்கள். 81 + 1 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90. இப்போ நமக்கு 90 வந்துருச்சு. 90க்கும் 100க்கும் ஜஸ்ட் 10 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 10 தான் வரும். கரெக்டாக? இப்போ இந்த 10ஓட இந்த 1 எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 1 9. அப்போ அந்த 9 இந்த 10ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 10 + 9 என்ன வரும்? 19. வெரி குட், 19. அப்போ 81ஓட நம்ம 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருமா? 100 வருமா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 25 இருக்கு. இது உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. So dash plus 25. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டி நம்பர் வரும். டீன்னு கிடையாது, டி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் கவுண்ட் பண்ணு. ஸோ 25 இருக்குன்னா 26, 27, 28, 29, 30. ஸோ டி நம்பர் வந்துருச்சா? இதுதான் இந்த டி நம்பர். அடுத்து ஸோ இப்போ வந்து நீங்கள் 10 போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ 30, ஸோ 10 ப்ளஸ், ஸோ 30 இது வந்து 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ எத்தனை டன்னு என் கூட சேர்ந்து இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 10 70. 7 70. ஸோ 70 plus 1, 2, 3, 4, 5. 70 plus 5, 70. 70 plus 5. என்னது 70 plus 5? 75. So 75 the answer. ஸோ நம்ம வந்து இங்கே 75ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 75 + 25 = 100. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த பெட்டல்லேருந்து நம்ம தான் இந்த நம்பர் காம்பினேஷனே எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து எழுதுறேன். 100 வரணும். எனி 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் 100 வரணும். என்ன எழுதலாம்? ஆப்ஷன் சொல்லுங்க. 50. வெரி குட். 50 + 50 = 100 சொல்லலாம். வேற ஏதாவது பாசிபிலிட்டி சொல்லுங்க. 60 + 40. வெரி குட். 60 + 40 100 சொல்லலாம். வேற ஏதாவது சொல்லுங்க. 20 + 80 சொல்லலாமா? 20 + 80. வேற ஏதாவது சொல்லுங்க. சிம்பிளாவே இருக்கு. 10 + 90 சொல்லலாமா? நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஷ் + 0. எந்த ஒரு நம்பர் கூடயும் நம்ம 0 ஆட் பண்ணா நமக்கு இந்த சேம் நம்பர் தான் வரும். கரெக்டா? ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. இப்போ 5 எடுங்க. 5ஓட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு 5 தான் வரும். அப்போ இங்க 100ஓட நம்ம 0 ஆட் பண்ணா என்ன வரும்? 100 வரும். இது வந்து சாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. 9 + 91 = 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம். ஓகேவா? லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர்.
ஹவு many ஆர் 100 அதுதான் நமக்கு கொஸ்டின். இப்போ எல்லார் வீட்லேயும் மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுருப்பீங்க கரெக்டாக. இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு மேட்ச் ஸ்டிக்ஸ் தான் தேவைப்படும். நமக்கு ஒரு ஹோல் பாக்ஸ், ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓப்பன் அ ஃபுல் பாக்ஸ் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறோம். எஸ்டிமேட்டானது ஜட்ஜ் பண்ணுறது, எவ்வளோ இருக்குது, நம்ம கவுண்ட்லாம் பண்ணாமல் டக்குன்னு இதில் ஒரு 20 ஸ்டிக்ஸ் இருக்குது, 30 ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ரேண்டமாக ஒரு நம்பரில் சொல்கிறது. அதை பார்த்தே நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, நம்ம ஐஸ் வச்சு பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதா எஸ்டிமேட் சொல்கிறோம். ஸோ எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் இன் த பாக்ஸ். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, மேட்ச் பாக்ஸு. அதில் எத்தனை ஸ்டிக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எஸ்டிமேட் பண்ணி எழுதிக்கோங்க, ஜட்ஜ் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 by 1 கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் இன் த பாக்ஸ். கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணதுக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதியிருப்பீங்கல்ல, அதுக்கும் எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்னு பாருங்கள். ஹவு க்ளோஸ் வாஸ் யுவர் எஸ்டிமேட், அதுக்கு இங்கே ஆன்சர் எழுதிடுங்க. லாஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் வில் கெட் த டோட்டல் க்ளோஸ் டு 100 மேட்ச் ஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 3 சம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 சம் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஆக்டிவிட்டியோட செஞ்சு காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஒரு ஃபுல் மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு பார்க்கணும், கவுண்ட் பண்ணக்கூடாது. கவுண்ட் பண்ணிங்களா நீங்கள் சீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நான் அது ஒரு 25 சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 25 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் அவங்க வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது, கரெக்டாக எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 by 1 கவுண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா 10 கூட நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 மேட்ச் ஸ்டிக்ஸாக குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 10, 20, 30 அந்த மாதிரி கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5, நான் 5 குரூப் பண்ணுறேன். 10, ஸோ இது 10 ஆயிரும். ஸோ 10, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. ஸோ 29 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 29 ஸ்டிக்ஸ் இருக்குது. அவங்க வந்து 25 சொன்னாங்க. ஸோ 29 ஸ்டிக்ஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த டேஷஸில் போயிட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஸ்டிமேட் பண்ணணும், ஜஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா, நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் இன் த பாக்ஸ். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க? 25 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம், கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் இன் த பாக்ஸ். ஸோ கவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்தது? 29 இருந்தது. ஸோ அவங்க 25 சொன்னாங்க, ஆனால் 29 இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 4 தான் இருக்குது டிஃப்ரென்ஸ், ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ அவங்க சப்போஸ் 15 சொன்னாங்க, அந்த மாதிரினா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக? ஹவு க்ளோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு க்ளோஸான வேல்யூவில் தான் அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஹவு க்ளோஸ் வாஸ் யுவர் எஸ்டிமேட். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? வெரி க்ளோஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? வெரி க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் வில் கெட் த டோட்டல் க்ளோஸ் டு 100 மேட்ச் ஸ்டிக்ஸ் டேஷ் பாக்ஸஸ். ஸோ எத்தனை பாக்ஸஸ் வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா 100 மேட்ச் ஸ்டிக்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸில் எக்ஸாக்டாக 29 இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க 29 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதே மாதிரி எத்தனை பாக்ஸஸ் உங்களுக்கு வாங்குனீங்க, 29 இருக்கிற மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வரும்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 29, 29, 29 இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஸோ 29 29 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 9 + 9 18 வரும். கரெக்டாக? 1 2 + 2 4 4 + 1 5 58 வருது. ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸில் 29, 2 மேட்ச் பாக்ஸஸில் பார்த்தா 58 ஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, 100க்கு நியராக வரணும். அப்போ 3 மேட்ச் பாக்ஸ் பாருங்கள். அகைன் ஒரு 29 ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 17 வரும், 1 கேரி இருக்கும், 5 + 1 6 6 + 2 8 87 வருது. இன்னும் நீங்கள் ஒரு 29 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 100க்கு தாண்டி போயிடும். இது பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ணி பாருங்களேன். 9 + 7 என்ன வரும்? 10 11 12 13 14 15 16. 1 கேரி இருக்கும், 8 + 1 9 9 + 2 10 11. ஸோ 116 வந்துடுது. கரெக்டாக? நமக்கு 100க்கு க்ளோஸாக இருந்தால் போதும், ஆனால் 100 தாண்டி போயிடுச்சு. அப்போ இது நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட் பாக்ஸ், இது தேர்ட் பாக்ஸ். அப்போ 3 பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 87, 100க்கு க்ளோஸராக ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இங்கே நம்ம வந்து 3 பாக்ஸஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். 3 பாக்ஸஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த சம் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹவு many பாக்ஸஸ் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ், எத்தனை பாக்ஸஸ் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா அதோட டோட்டல் வந்து 100 மேட்ச்ஸ்டிக்ஸ்க்கு நியர்பையில் வரும், க்ளோஸராக வரும்னு கேட்குறாங்க. எக்ஸாக்டாக வரணும்னு கிடையாது, க்ளோஸராக வந்தால் போதும். பட் அதிகமாகவும் வந்துடக்கூடாது, 100க்கு மேலேயும் வந்துடக்கூடாது. ஸோ இங்கே நமக்கு ஒரு பாக்ஸில் 29 இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? இந்த 29ஓட அகைன் ஒரு 29 ஆட் பண்ணுங்கள். இது செகண்ட் பாக்ஸ், இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட் பாக்ஸ். இப்போ 2 பாக்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் வருது? 9 + 9 18, 1 கேரி, 2 + 2 4 4 + 1 5 58 வருது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் பாக்ஸ். அகைன் ஒரு தேர்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது தேர்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறப்ப 8 + 9 என்ன வரும்? 17 வரும். 1 கேரி ஓவர் போட்டுருவீங்க. 6 6 + 2 8 87 வருது. ஸோ 3 பாக்ஸஸ் இப்போ வரைக்கும் நம்ம 3 பாக்ஸஸ் எடுத்தோன்னா அதில் 87 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்குது. அகைன் ஃபோர்த் பாக்ஸ் எதுக்கும் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபோர்த் பாக்ஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 + 7 என்ன வரும்? 16 வரும். 1 கேரி, 8 + 1 9 9 + 2 11. ஸோ இது 100க்கு மேலே போயிடுச்சு, இது கண்டிப்பாக வராது. அப்போ 3 பாக்ஸஸ் இருந்ததுன்னா 100க்கு க்ளோஸராக ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும் நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸில். அதனால தான் இங்கே நம்ம ஆன்சர் என்ன போட்டிருக்கோம்? 3 பாக்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. டேக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் லைக் கிட்னி பீன்ஸ், சிக் பீஸ் எக்ஸெட்ரா. கிட்னி பீன்ஸ், சிக் பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சன்னா வச்சு தான் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணுங்கள். நம்ம இதில் பண்ணோம்ல, மேட்ச்ஸ்டிக் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணி இந்த டேஷில் எழுதுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப், அதில் எத்தனை பாக்ஸஸ்ன்னு கேட்டாங்க. நீங்கள் இதில் ஹவு many ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வில் கெட் த டோட்டல் க்ளோஸ் டு 100 சீட்ஸ். ஸோ ஹேண்ட்ஃபுல்ஸ் கண்டுபிடிக்கணும். 100க்கு ஈக்குவலுக்கு வர மாதிரி, 100க்கு க்ளோஸ்க்கு வர மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ a handful of சன்னா வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறாங்க. இதில் எத்தனை சன்னா இருக்குது? 25. ஸோ 25 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ண போகிறாங்க. 10 10 குரூப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 so இது வந்து ஒரு 10
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து 20 இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதில் லாஸ்ட்டு ஒரு 3 லூஸ் சன்னாஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ சன்னா இருக்கு? 10 + 10 20, 10 + 10 20, 20 + 10 30, 30 + 3 33. பட் அவங்க எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க? ஸோ அவங்க வந்து 25 அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு 33 இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் நமக்கு க்ளோஸ் வேல்யூ தான். வெரி க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம லெஸ் க்ளோஸ்ன்னு தான் சொல்ல முடியும். லாஸ்ட் ஒன் மாதிரி வெரி க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எஸ்டிமேட் அவங்க எவ்வளோ பண்ணாங்க? எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட். எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணாங்க? 25 இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி பார்த்தாங்கல்ல, 10 குரூப் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தாங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். அது வந்து எவ்வளோ இருந்துச்சு? 33 இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு many handfuls of seeds will get the total close to 100 கேட்டிருக்காங்க. அங்கே மேட்ச்ஸ்டிக்ஸ் கேட்ட மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஃபுல்ஸ் கேட்டிருக்காங்க 100 க்ளோஸாக வர்றதுக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு? 33 இருந்தது. இது ஒரே ஒரு ஹேண்ட்ஃபுல், 1 ஹேண்ட்ஃபுல். கரெக்டா? இப்போ செகண்ட் ஹேண்ட்ஃபுல் எடுத்தேன்னா 33 + 33 எடுத்துக்கோங்க. அப்போ 3 + 3 6, 3 + 3 6. அப்போ 66 வருது. இது வந்து 2 ஹேண்ட்ஃபுல், 2 ஹேண்ட்ஃபுல்ஸ். கரெக்டா? அகைன் ஒரு 33 எடுத்துக்கலாம். ஆட் பண்ணுங்க. 6 + 3 9, 6 + 3 9, 99 வந்துருச்சு. 100க்கு க்ளோஸராக வந்துருச்சா இது? அப்போ 3 ஹேண்ட்ஃபுல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஹவு many ஹேண்ட்ஃபுல்ஸ் கேட்டாங்களோ அதுக்கு வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3 ஹேண்ட்ஃபுல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் 3 ஹேண்ட்ஃபுல்ஸ் ஆஃப் சன்னா எடுக்கிறப்ப நமக்கு வந்து 99 வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க. 33 1 handful, 66 2 handful, 99 3 handfuls. ஓகேவா? அப்போ 3 handfuls தான் நமக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கேர்ள் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆர் தீஸ் 100 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது 100 இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஈச் பண்டில் எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கும்? 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் எத்தனை பண்டில்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 bundles இருக்குது, 10 sticks இருக்குது. 10 10s are 100. ஓகேவா? அப்போ இந்த பாய் என்ன சொல்லியிருப்பாங்க? எஸ், 10 bundles of 10 sticks means 1 bundle of 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let's observe the table and learn to write numbers beyond 100. 100க்கும் அப்புறமா நம்ம எழுத போகிறோம் நம்பர்ஸ். பியாண்ட்னா அதுக்கப்புறமா 100க்கும் அப்புறமா நம்ம எழுத போகிறோம். ஸோ இவ்வளோ டேஸ் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் தான் நீங்கள் நம்பர்ஸ் எழுதியிருக்கீங்க. இப்போ கிரேட் 3 போயிட்டீங்க இல்லையா? அதனால் 101, 101, 102 அந்த மாதிரி 100க்கு மேலே எழுத போகிறீங்க. 101, 102 அந்த மாதிரி 100க்கு மேலே நம்பர்ஸ் எழுத போகிறீங்க. 100க்கு பியாண்டில் நம்பர்ஸ் எழுத போகிறீங்க. ஃபில் இன் த பிளாங்க் ஸ்பேசஸ். பிளாங்க் ஸ்பேசஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள்.
இதில் வந்து நமக்கு 100 இருக்குது. ஓகேவா, 100 இருக்குது, அதாவது 10 bundles of 10 sticks இருக்குது. அப்போ இங்கே 100 இருக்குது. 100 + 1 101 makes 101. இந்த மாதிரி தான் நமக்கு 101 வந்து ஃபார்ம் ஆகுது. 100 + 2, அதாவது 102 makes 102. 103 makes 103. இப்போ THREE 3ன்னு எழுதிக்கோங்க. 104 makes 104. FOUR 4. ஓகேவா. 105 makes 105. இங்கே நீங்கள் நம்பரில் எழுதணும் 105. 106 makes 106. SIX 6. 107 makes 107. 107. 108 makes 108. EIGHT 8. 109 makes 109. அப்போ 109 NINE 9 போட்டுக்கோங்க. இங்கே நம்பரில் 109 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 110. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பண்டில் வச்சுட்டாங்க 10 sticks வச்சு. ஸோ 110 makes 110. 110 எப்படி எழுதுவோம், 110 போடணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேஜ், உங்களோட புக் பேஜோட எட்ஜில் வந்து ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. Fill the blank spaces on the number line given at the edge. ஸோ 100லேருந்து எழுத சொல்கிறாங்க. 101, 102. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.